ஒன்று நாளாகமம் 11 அதிகாரம் 9 தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த் சேனல். நம்ம சேனலில் இது என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி சர்ச்சில் தந்த கிஃப்ட்டை அன்பாக்சிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வருஷம் எனக்கு என்ன கிடச்சிதுன்னு அதை பார்க்கலாம். எதுக்காக இந்த கிஃப்ட்டு எங்களுக்கு சர்ச்சில் தந்தாங்கன்னுட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். சுருக்கு பை மாடலில் ஒரு நெட்டு கிளாத்தில் சுருக்கு பை மாதிரி பாட்டி மேடங்கள் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி. இது பெல் மாடலில் வசனம் கீச்சைன்னு. இதுவும் ஒரு வசனம் போர்டு தான். இது மேக்னெட். இது ஸ்டீல் பியூரோ ஃப்ரிட்ஜில் எல்லாம் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம், அந்த மாதிரிப்பட்ட மாடல். இது கூட எல்லாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் உண்டு. இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே உண்டு. நம்ம எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட்டுன்னா அது சின்னதோ பெருசோ அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி தான். எனக்குமே அப்படி தான். இதுக்கு முன்னே நம்ம பார்த்தது சுருக்கு பை மாதிரிப்பட்டதில் 2 வசனட்டு இருந்து பார்த்தது. அது காணிக்கைக்கு கிடச்சது. காணிக்கை கொடுக்கும்போது சும்மா தந்தது. இப்போ இது நமக்கு கிஃப்டாட்டு தந்தது. என்ன கிஃப்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தேன். நமக்கு ஒரு ஆள் கிஃப்ட் தந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதுதான் டிஃபன் பாக்ஸு. மேலே எல்லாம் கூட்டு வைக்க மாதிரி அப்படி இருந்தது. இது இந்த வருஷோட கிஃப்ட்டு. நம்ம இனி ஒன்று அன்பாக்சிங் பண்ணலாம். சின்னதுலேருந்து பெருசு போடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்க கவரை ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வசனாட்டை இருக்க மாதிரி தான் தெரியுது. போன வருஷம் மாதிரியே தருவாங்க. ஒரு கீச்சைன் மாடலு வுட்டில் தந்திருக்காங்க. நல்லா இருக்குது. இன்னொன்று போர்டு, வசன போர்டு தந்திருக்காங்க. இது எனக்கு மூத்த மூணு கிடச்சது. அது இடையில அவனுக்கு குயிஸ் கேட்டிருந்தாங்க. அது கரெக்டாக சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தாங்க. அவனே ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் அவன் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான் என்ன இருக்குன்னுட்டு. இதுதான் இதோட எனக்கு கிடச்சது இந்த வருஷம். என்ன இருக்குதுன்னு தெரில, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு பெரிய பையன் கெஸ் பண்ணிட்டான். நானும் அதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்குது. போன வருஷத்தோட ரொம்ப வெயிட்டு. ஆமாம், என் பிள்ளை சொன்னது கரெக்டு தான். நானும் கெஸ் பண்ணது கரெக்டு தான். செராமிக்கில் 6 கப்பு கொடுத்துருக்காங்க. டீ, காஃபி குடிக்கிற மாதிரி. நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட் எதற்காகனா, எங்களுக்கு சர்ச்சில் நம்ம 2 மந்த்ஸுக்கு இருக்க விமன் ஃபெலோஷிப்பில் இது நடக்கும். குயிஸ் நடக்கும், பைபிள் குயிஸ். அதுக்கு நம்ம பைபிள் ரீடு பண்ணி தான் ஆன்சர் எழுதி கொடுக்கணும். அது பைபிள் ரீடு பண்ணாமல் இருக்கவங்கள என்கரேஜ் பண்ணுற விதம் மட்டும் இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி அது இதில் கலந்துக்கிற எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருக்குமே சேம் கிஃப்ட்டு தான் தருவாங்க. அதில் பாகுபாடு இல்லவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் இந்த கிஃப்ட்டை விமன் ஃபெலோஷிப் ஆனிவர்சரிக்கு தருவாங்க. நீங்கள் போகிற சர்ச்சுகளில் இதை மாதிரி கிஃப்டெல்லாம் தராங்களா, பைபிள் குயிஸ் படித்து எழுதுறதுக்கு அப்படின்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் உள்ள சர்ச்சில் இது மாதிரி இல்லை. இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த எரேசரை பாருங்கள், குச்சி ஐஸ் மாதிரி இருக்குது பார்க்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க எழுதி ரப் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. இது மெட்டல் பாக்ஸ் தான். அது பின்னாடி பாருங்கள், பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. லெட்டர்ஸ் அப்புறம் டேபிள்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.